அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தை பேசும்பொழுது ஆண்டவர் சிலுவைக்கு அருகே இருந்த நபர்களில் ஒருவள் இந்த மகதலேனா மரியா. பகலில் சிலுவைக்கருவே இருந்தால் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அதிக இருட்டிலே கல்லறை கருகேவும் இருந்தவள் இவள் தான். இந்த அளவுக்கு ஒரு ஸ்திரியாக இருந்து கொண்டு கல்வாரி கொடுமையான காட்சி மத்தியில அந்த பகல் நேரத்தில் கடைசி வரையில் இருக்கவும் அதிக இருட்டோடு கல்லறைக்கு போயிருக்கக்கூடிய அளவுக்கு மகதலேனா மரியாள் செயல்பட்டான்னா என்ன காரணம்? லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா மரியாள் என்னப்பட்டவளும் இருந்தாள். அப்ப இவளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை கர்த்தர் விரட்டினார். 7 பிசாசினால் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று சொன்னா இவன் நிலைமை அவ்வளோ பரிதாபம். பிசாசினால் அடிமைப்படுத்தப்பட்டு வாட்டி வதைக்கப்பட்ட இவளை இயேசுநாதர் இறங்கி 7 பிசாசுகளை விரட்டி விடுதலை ஆக்கினார். அந்த அன்பு நிமித்தம், நன்றி கடமை நிமித்தம் கண்ணீரோடு சிலுவைக்கு அருகே நின்றவள் மகதலேனா மரியா. ஒரு காலத்தில் நீங்களும் நான் கூட பிசாசுக்கு அடிமையா இருந்தோம். பிசாசின் கிரிகளுக்கு அடிமையா இருந்தோம். இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் பலவிதமான அடிமைத்தனத்துக்கு இருந்த நம்ம ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான். பிசாசின் கிரி நிமித்த அநேக காரியங்களுக்கு அடிமையாக கிடந்த நம்ம பாவத்துக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை, விக்கிர ஆராதனைக்கு அடிமை, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள நம்ம கிடந்தோம். நம்ம எல்லாம் கர்த்தர் இயேசு ஒரு நாள் ரிலீஸ் பண்ணி விட்டாரே. மகதலேனா மரியாளை காட்டில் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டிய நம்ம தான். இன்னைக்கு நம்ம சுகமா இருக்கிறோன்னா நம்ம மேல ஞானம் கிடையாதுங்க. ஆண்டவர் இயேசுவே நமக்கு பக்கபலமா இருக்கிறார். ரத்தமே நமக்கு கோட்டையா இருக்கிறது. ஆகவே தான் நம்ம சுகமா இருக்கிறோம். ஆகவே எப்பவுமே கல்வாரி மறக்காதீங்க. நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டு அந்த அற்புதமான நாளை மறக்காம நன்றி செலுத்துங்கள். தினந்தோறும் தினந்தோறும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.